பயத்தை கடத்திட்டாங்க. எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி போடும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாம அதை அவங்க கடத்திட்டு நான் வீரமா நின்றுட்டு இருக்கேன் தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ணு கொஞ்சம் சேர்க்கிறேன்னா நல்லா வரணுங்கிற பயம் தான். அவர் ஃபோக்கஸ்லையும் அப்படி தான் பண்ணுவார், கலர் கரெக்ஷன்லையும் அப்படி தான் பண்ணுவார். இதில் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பற்றி நல்லா சொல்கிறதுக்கு அவங்கள பற்றி நான் நல்லா சொல்கிறது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்க, நாம் பேசுனது எவ்வளோ நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஜூன் 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. ஜூன் 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். Coming to Abhirami, what was said 45 years back. Both are agree on the same years. அவ்வளோதான் டைம் ஆச்சு. I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That's what happened here. Okay. And we to arrive on. I'm not talking about the writing, the time. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time. Yeah. Otherwise, yes, took about. Anytime it's a quick yes. Yeah. Listen. After the question was asked, the answer was yes. சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி நீங்க தமிழ்லயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி 2 பே கேட்டிருக்காங்க. டக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? சேர்ந்து நான் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் அப்புறம் இதே மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்லுவாங்க அப்புறம் தனித்தனியா எடுப்பேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition, and this is the stage. That's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஆன் செட்ல நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையா டை பண்ணிட்டார் தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாங்க போங்க தான். கான்வர்சேஷன்ஸ்ல அதே மாதிரி தான். And never been silly gossip. Has never been. அப்படி ஏதாவது தெரியாம நான் எங்களில் ஒருத்தர் யாராவது குரூப்ல இருப்போம், யாராவது அந்த பக்கம் எழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவாரு. இல்ல பேசாம இருப்பாரு. இன்னும் ரொம்ப நேரம் பேசாம இருக்காங்க, சப்ஜெக்டை மாத்துக்கன்னு மாத்திடுவாங்க. இதெல்லாம் எல்லாம் ரோட்ல வாசல்ல ஸ்கூட்டர்ல சாஞ்சிக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டர்ல சாஞ்சிக்கிட்டோ, இல்ல நின்றுகிட்டோ நடந்துகிட்டோ இருக்கும். சாப்பிடுற நேரம் மாற்றிட்டு நம்மளாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ற வரலும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை சுற்றி. அப்ப நாங்க பேசுனது வெறும் கதையா இருந்தது. இப்போ அது களமா மாறி. வாவ், சூப்பர். அத பார்க்கிறதுக்கு நாங்கலாம் வெயிட்டிங். சோ கமிங் டு மணிரத்னம் சார். சார் நாயகன் கொடுக்குறதுல மணி சார் இப்பல இருந்து கேட்டுருக்கேன் சார், சாங் அனுப்புங்க சார், சாங் அனுப்புங்க சார். அனுப்பவே மாட்டாரு. எஸ் சார், எதனால சார்? அது ஒன்றும் முடியல. ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த விண்வெளினா எனக்கு ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we're all waiting for. So perfect and apt for Kamal sir. Kamal sir. அதுதான் விண்வெளி நாயகனா மறந்துட்டேன். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting, and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ்லாம் படத்துல தான் வருது. So waiting. எங்களை போல நீங்களும் waiting. Super. All right, now coming to the thug lady, Trisha ma'am. Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. So you're always a little, a bit awestruck because you're like, you don't know what to do over there, right?
what I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say And the that. first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Manisa and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Manisa and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy of this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Nice, lovely. Like you said, 3 films with Manisa, 3 films